எவ்வளவு பெரிய சோதனைகள் வந்தாலும் அந்த சோதனைகளை அல்லாஹ் தஆலா உங்களை அழிக்கிறதுக்கான அடையாளம் பண்ணி நினைச்சிடக்கூடாது. இந்த உலகத்துல நீங்க சோதிக்கப்படுறீங்க, ஈமான் இல்லாத உச்சகட்டத்திலிருந்து சோதிக்கப்படுறீங்கடா, அல்லாஹ்வுடைய சொட்டு கருணை உங்களோட உண்டு அர்த்தம். இந்த உலகத்துல நீங்க உச்சகட்ட பாவிகளாக இருந்து கொண்டு உங்களுக்கு ஒரு சோதனை வருதுடா. உங்களுக்கு தெரியும் உபை இப்னு சலூல் அல்லாஹ் சோதிக்காம ரசூலுல்லாஹ்களை இமாமா வச்சு அல்லாஹ் தஆலா கண்ணியப்படுத்தி அனுப்பிட்டான் உலகத்துல. ஏன்னா அவனுக்கு தண்டனை மறுமையில சோதிக்கல. நீங்க சோதிக்கப்படுறீங்க, பாவத்தால தான் சோதிக்கப்படுறீங்க, பிள்ளைகளால தான் சோதிக்கப்படுறீங்க. ஆனா அல்லாஹ்வுடைய கருணை அது. எதனாலடா? நீங்க உணர்வதற்காக, நீங்க விழிச்சுக் கொள்றதுக்காக அல்லாஹ் ரஹ்மத். நீங்க இந்த உலகத்துல எப்படிப்பட்டவராக இருந்தாலும் சரி, அல்லாஹ் அவரை சோதிச்சு அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி இந்த உலகத்துல ஏதாவது நடந்து கொண்டிருக்கிறான்டா, நீங்க நினைக்க வேணாம் அவனை கெட்டவனாக எல்லாம் முடிச்சுட்டான். இல்ல, அவனை உணர்றதுக்கான சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கொடுத்துட்டான். நீங்க என்ன நினைக்கணும்? உணர்வதற்கான சந்தர்ப்பத்தை கொடுத்துட்டான். அதே நிலைமையில மௌத்தாகினா தான் நம்ம யோசிக்கிறோம். ஆனா அவனை என்ன நடந்துட்டாலும் அல்லாஹ் தஆலா அவனுக்கு உணர்றதுக்கான சந்தர்ப்பத்தை கொடுத்துட்டான். ஏனடா அல்லாஹ் தஆலா சொல்றான், அகத்னாஹும் பில் பஸாஇ வத்தர்ராஇ லஅல்லஹும் யதர்ரஊன். நாங்கள் அவர்களை கஷ்டத்தை கொண்டு துன்பத்தை கொண்டு புட்டித்தோம், சோதித்தோம் தெரியுமா, பணிய வேண்டும் என்பதற்காக. இதுதான் ஒரு முஃமினுடைய அந்த இஸ்திப்ஷாருல் முஃமின். அதனால தான் சொல்றேன், எப்பயும் உங்களுக்கு பக்கத்தில் உள்ளவர், உங்களுடைய சூழ உள்ளவர், எந்த நிலையிலும் அல்லாஹ்வின் மீது உங்களுக்கு ஒரு துளி கலங்கம் வர்ற அந்த எண்ணத்தை ஏற்படுத்தாதவராக உங்களுக்கு இருக்க வேண்டும். அதாவது உங்களோட உள்ளத்திலிருந்து சொட்டு ரத்தம் வடிந்து கொண்டிருக்கிற கடைசி நேரத்திலும் ரப்பு எனக்கு கராமத்தையும் சங்கையும் தான் தந்தான் என்று நினைக்கிறோம். ரப்பு எனக்கு கராமத்தையும் சங்கையும் தான் தந்த நினைக்கிறோம்.